சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகலட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா. மாதா நரசிம்ம, பிதா நரசிம்ம, பிராதா நரசிம்ம, சகா நரசிம்ம, வித்யா நரசிம்ம, திரவிணம் நரசிம்ம, சுவாமி நரசிம்ம, சகலம் நரசிம்ம, இதோ நரசிம்ம, பிரதோ நரசிம்ம, யதோ யதோ யாகி ததோ நரசிம்ம தேவாத் பரோ நகசி தஸ்மா நரசிம்ம சரணம் பிரத்யாக. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 8ஆம் நாள், ஆங்கில தேதி 24/7/2024 புதன்கிழமை. இன்று சதய நட்சத்திரம் இரவு 10:14 வரைக்கும், திருதியை திதி காலை 10:57 வரைக்கும், பிறகு சதுர்த்தி திதி வருகிறது. இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நன்னாள். இன்று கடக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். 12 ராசிகளுக்கும் இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. துலா ராசிக்கு இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குங்க. ராசிநாதன் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கும். நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, இல்லை தொழிலை விரிவாக்கம் பண்ணுறீங்க, தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, இல்லை கலைத்துறையில் இருக்கிறீங்க, வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அரசாங்க ஊழியர்களாகட்டும், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களாகட்டும், இன்றைக்கி அற்புதமான ஒரு தினம். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு நாள். மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி ஒரு சிலர் சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. ஏன்னா 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது. ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கார். பூர்வீகத்தில் இருந்து ஏதாவது ஒரு தகவல் வரும். மற்றபடி அது நல்ல தகவலாகத்தான் இருக்கும். இந்த 9ஆம் இடத்து அதிபதி சந்திரன் எங்கே இருக்கிறார்னா சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறார். பாக்கிய குறைவுகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் 8ஆம் இடத்து குருவாக இருந்த போதிலும் பார்வை பலம் சுபமாக இருக்கிறது. 12ஆம் இடத்தை பார்க்க போகிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை மற்றும் பத்திரிகை மீடியா துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு பொக்கிஷமான நாள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.